ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் உப்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது குலோப் ஜாமுன். இது ரெகுலராக வீட்டில் இருக்கும். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி வேர்க்கடலாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பைத்தம்பருப்புலாம் போட்டு அது ஒரு பொரியல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுலேயே கொஞ்சம் போட்டு பச்சடி போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீரை வடை. இன்னைக்கு கீரை செய்தோம், அதனால் சரி அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு கீரை வடை செய்யலான்னு செய்தோம். அதிலே கொஞ்சம் போண்டா மாதிரியும் போட்டு வச்சுருக்கேன். அப்பளப்பூ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காயின் அப்பளப்பூ. இது பார்த்திங்கன்னா பருப்பு தொகையல். இது சாதம் போட்டு நெய் போட்டு பேசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பருப்பு தொகையல் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய் வயிறு சாதத்துக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதம், சுட சுட சாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகீரை பருப்பு போட்டு நல்லா க்ரீனிஷாக எப்படி இருக்குது பாருங்கள், கடைஞ்சிருக்கோம். அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு. பச்சை சுண்டைக்காயே நல்லா ரொம்ப உடம்பு நல்லது தான். பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ரசம். பருப்பு தண்ணிலாம் போட்டு லெமன் ரசம் நல்லா பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக சூப் மாதிரி இருக்கும் லெமன் ரசம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் வீட்டிலே ரெடி பண்ணது பசுந்தயிர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம். இதுதான் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல். வாங்க சந்தோஷமாக சாப்பிட்லாம்.